வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சப்பாத்தி, ரோட்டி, பூரிக்கான சைட் டிஷ். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து சொரக்காய் பொரியல். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் வீட்டில் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிப்பியில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து பாதி வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1 கப் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு பழுத்த தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா குழையணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவி பொடியாக நறுக்கி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதில் இது கூட வந்து நம்ம உருளைக்கிழங்கை வந்து நல்லா தோல் சீவி பொடியாக நறுக்கி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து சொரக்காய் கூட வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன், நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து தக்காளி கூட வதக்கிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம இது கூட வந்து சொரக்காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன சைஸ் சொரக்காய், அதாவது ஒரு 1/4 கிலோ இருக்கும் அந்த சொரக்காய். அது வந்து நல்லா தோல் சீவி அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கி நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது சேர்த்துக்கலாம். அது கூட வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சொரக்காவும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம். அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள். இன்கேஸ் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க நீங்கள். இப்போ மசாலாலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் ஸ்லைட்டாக வந்து நம்ம வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலாவோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம காய் வேகிறதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம மசாலாலாம் கொஞ்சம் கருகாமல் இருக்கும். இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி போட்டுட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து நம்ம உருளைக்கிழங்கு அப்புறம் சொரக்காய் எல்லாம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா டைம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம காயெலாம் வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போது பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான சொரக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இது வாங்க இப்போ வந்து நம்ம பரிமாறிடலாம். இது வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ். நம்ம சப்பாத்தி, ரோட்டி, பூரி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், அப்புறம் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண